ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்குள்ள குழந்தைகளுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். தேங்காய் பால் சாதத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூடி தேங்காய் நான் நீட்டா கட் பண்ணி எடுத்துட்டேங்க. எடுத்துட்டு மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டு இந்த ஜார்ல இருக்க தேங்காயில தண்ணி ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன். தேங்காய் நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிறேங்க. ஒரு டைம் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம் கெட்டியாவே. இந்த மாதிரி நீங்க கை வச்சு பிழிஞ்சு எடுக்கும் போது கெட்டியான தேங்காய் பால் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் ஊத்தாம நம்ம அப்படியே வச்சிடலாம். தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வச்சு நம்ம தாளிச்சு விட்டுறலாம். தேங்காய் பால் சாப்பாடு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா வடச்சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி இருக்கேங்க. இது கூட கொஞ்சமா கடுகு சேர்த்திருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச பிறகு 2 பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்திருக்கேங்க. இது கூட சின்ன வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாயும் 2 வரமிளகாயும் சேர்த்திருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். ஒரு முடி தேங்காய்க்கு அளவான தண்ணி ஊற்றி நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் அரைச்சி எடுத்துட்டு அந்த பால் பிழியும் போது வெள்ளை துணி இருந்தா கூட அதுல நீங்க புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. அந்த லைட்டா இருக்கிற தொக்கு கூட வராம இருக்கும் அதுல. இப்ப வெங்காயம் மிளகாயெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் இதுல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற்றிருக்க தேங்காய் பாலெல்லாம் நல்லா ஓரளவுக்கு சுண்டி வர அளவுக்கு நம்ம அப்படியே வதக்கி விட்டுறலாங்க. தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலயே நல்லா கொதிச்சு வந்துடும். கொதிச்சு நல்லா பொங்கி வந்துடும். இப்போ தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்றதுனால நான் அளவா ரெடி பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் ஓரளவுக்கு நல்லா நுர கட்டி பொங்கி வரும். இதுக்கப்புறம் இந்த தண்ணி ஓரளவுக்கு சுண்டுற அளவுக்கு நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இதுக்கு நான் சூடான சாப்பாடு வச்சிருக்கேங்க. ஓரளவுக்கு தண்ணி சுண்டின பிறகு நம்ம சாப்பாடு போட்டு கிளறி எடுத்துடலாம். நம்ம ரெகுலரா தேங்காய் சாப்பாடு செய்வோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து அதுல சாப்பாடு செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் மணமா இருக்கும். இப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாங்க. இடையிடையே இந்த மாதிரி லைட்டா கிளறி மட்டும் விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா இந்த மாதிரி தண்ணி ஓரளவுக்கு சுண்டிருச்சுங்க. இப்ப நம்ம சாப்பாடு போட்டு கிளறி எடுத்துடலாம். நம்ம ரெகுலராகவே சாம்பார் பொடி, மிளகா பொடி அந்த மாதிரி பொடியெல்லாம் போட்டு ரெகுலரா செஞ்சு நம்ம சாப்பிடுவோம். ஆனா இந்த சம்மர் சீசன்ல இதே மாதிரி நீங்க தேங்காய் பால் சாதம் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வெயிலுக்கு நம்ம ரொம்ப காரம் சேர்த்தாம அளவான காரம் போட்டு அடிக்கடி இந்த தேங்காய் பால் சாதம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்ப இந்த தேங்காய் பாலோட சேர்ந்து சாப்பாடு நல்லா கிளறி விட்டுறலாங்க. சாப்பாட்டை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அப்படியே லைட்டா அமுத்தி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். அப்ப அந்த தேங்காய் பாலோட சேர்ந்து சாப்பாடு நல்லா டேஸ்ட் ஆயிரும். சூப்பரான ஒரு தேங்காய் பால் சாதம் தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி ரொம்ப வெயில் டைம்லாம் இந்த மாதிரி தேங்காய் பால் சாதம் செஞ்சு ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விடுங்க. குழந்தைங்க சுலபமா சாப்பிட்டுருவாங்க. இது கூட காம்பினேஷனா நான் பீட்ரூட் சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் பாத்தீங்கன்னா இப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பீட்ரூட் சட்னிக்கு கொஞ்சமா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. இது கூட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். கூடவே வெள்ளை உளுந்து போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். உளுந்தும் வெங்காயமும் நல்லா வதங்கின பிறகு ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே 2 பீட்ரூட் பார்த்தீங்கன்னா பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பீட்ரூட் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப துருவன மாதிரிலாம் இருக்க வேண்டியதில்லை. ஓரளவுக்கு இந்த மாதிரி நம்ம கத்திலேயே குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுக்கலாம். பொரியலுக்கு கட் பண்ற மாதிரி கட் பண்ணாம இந்த மாதிரி கட் பண்ணி லைட்டா எண்ணெயில வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். இப்ப 2 சின்ன பீட்ரூட் நம்ம இதுல போட்டிருக்கோங்க. உளுந்து வெங்காயம் வரமிளகாய் அது கூட பீட்ரூட்டை போட்டு எண்ணெயில ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்ப பீட்ரூட் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன்.
இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் பாலுக்கு எடுத்து வச்ச தேங்காவையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வேஸ்ட் பண்ணாமல் தேங்காயில் ஃபஸ்ட்டு வர ஒரே ஒரு டைம் வர்ற தேங்காய் பாலை மட்டும் நான் எடுத்துட்டேன். அதனால் அதில் இன்னும் கொஞ்சம் அந்த தேங்காய் பால் இருக்கும். அதனால் இந்த தேங்காயும் வேஸ்ட் பண்ணாமல் பீட்ரூட் சட்னிக்கு சேர்த்துட்டேன். இந்த தேங்காயில் நம்ம தண்ணி சேர்த்ததுனால ஓரளவுக்கு நம்ம அடுப்பில் சேர்த்து வதக்கி விட்டுறலாம் அந்த சூடாகிற அளவுக்கு. இப்போ பீட்ரூட் சட்னிக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் நல்லா சூடாகிற அளவுக்கு அடுப்பில் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் ஆறின பிறகு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சூப்பரான இந்த கோடை காலத்துக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பால் சாதம், அது கூட கடிச்சிக்கிறதுக்கு பீட்ரூட் சட்னி ரெடி.